வெல்கம் டு ஆல். நம்ம சிவிலியன்ஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேனுக்கான டெஸ்ட் பேட்சஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டெலகிராம் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் எங்களுக்கு ஒன்லி ஃபார் டெஸ்ட் மட்டும் வேணுனாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்சஸ்க்கான கொஷின் பேப்பர் மட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் பர் த ஷெடியூல் படி தான் வந்துட்டு கொஷின் பேப்பர்ஸ் வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வேயருக்கான ஒரு மாடல் டெஸ்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுவீங்க, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால சர்வேயருக்கான வந்துட்டு ஒரு மாடல் டெஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். பேஸ்ட் ஆன் யூனிட் வைஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி வந்துட்டு என்ன, பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் ஒரு 25 கொஷின்ஸுடைய கொஷின் அண்ட் அந்த ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன யூனிட் பார்க்க போகிறோம்னா, பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரு 25 கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸை பொறுத்த வரையும் தியரட்டிக்கல் அண்ட் சம் ப்ராப்ளம்ஸ் கூட இருக்குது இதில். சரியா? டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதில் வந்து ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு சில சம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 25 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, 25 டிகிரி செல்சியஸ் என்பதை வந்து ஃபாரன்ஹீட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். அதாவது என்னென்னா, டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான ஃபாரன்ஹீட் கன்வர்ஷன் ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபாரன்ஹீட் வந்து கிடச்சிடும். சரியா? ஸோ இதற்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இதுக்கு நீங்கள் ஃபார்முலா படிச்சிருந்தீங்கன்னா அதில் சப்ஸ்டியூட் பண்ணி செல்சியஸ் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபாரன்ஹீட் வேல்யூஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ 25 டிகிரி செல்சியஸ் என்பதை ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 77 ஃபாரன்ஹீட் வந்து கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஷின், பிளைன் ஸ்கேலினால் எடுக்க முடியாத சிறிய அளவுகளை எடுக்க பயன்படுவது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஒரு 4 டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்கும்னு. அதில் பிளைன் ஸ்கேலில் வந்துட்டு ரீடிங்ஸ் வந்து எடுப்பாங்க. அதுக்கு கீழே, அதாவது அதை விட சின்ன சின்ன அளவுகள் எடுக்கணும் அப்படின்னா எது வந்து பயன்படுது அப்படின்றத கொஷனாக கொடுத்துருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்னியர் ஸ்கேலானது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் தேர்ட் கொஷின், கீழ்கண்டவைகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, கரெக்ட் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஒரு 4 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எதற்கான ஃபார்முலான்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போ தான் சொன்ன நம்ம செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வர்ஷன், ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் கன்வர்ஷன் 2 ஃபார்முலாஸ் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது அவங்க செல்சியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ ஃபாரன்ஹீட்டோடைய மதிப்பு கொடுத்துருப்பாங்க, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா செல்சியஸ் வந்து கிடைக்கும் நமக்கு. அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலான்றது தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. சரியா? இவங்க கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான ஃபார்முலாஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஃப்ளூக்கில் இதில் அடிக்கவே முடியாது. ஸோ இதற்கான கரெக்டான ஆன்சர் C is equal to F minus of 32 into 5 divided by 9. ஓகேவா? இதுதான் இதற்கான கரெக்டான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின், 1 மீட்டர் is equal to எத்தனை சென்டிமீட்டர், டெசிமீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டாமீட்டர் அப்படின்ற 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது சூட்டபிளான ஆன்சரோ அதை வந்து கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம். சரியா? ஆக்சுவலி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிமீட்டர், ஆர் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், ஆர் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர்ஸ். இது 3 தான் வந்து 1 மீட்டருக்கான கரெக்டான ஆன்சர்ஸ். சரியா? இவங்க கொடுத்துருக்கிறதுல சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் கண்டிப்பாக வராது. ஏன்னா 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் இல்லையா? ஸோ இது தப்பு. இல்லைனா 10 டெசிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். டெக்கா அண்ட் ஹெக்டா மீட்டர்ஸ் எல்லாமே வந்து மீட்டர்ஸ்க்கு அப்புறம் வர்றது. சரியா? ஸோ அது ரெண்டுமே வராது. ஸோ ஆப்ஷன் வைஸ் நம்ம எடுக்கிறதுனா கூட இது ரெண்டுமே கிடையாது. இது ரெண்டுத்தில் எது வரும்ன்றதை நீங்கள் செக் பண்ணணும். அங்கே சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி மீட்டர்ஸ் அப்படின்னு போடும்போது நமக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் கிடையாது. 1 மீட்டர் கிடையாது. ஏன்னா 100 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ 10 டெசிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். தென் பொறியியல் வரைபடங்களில் உபயோகிக்கப்படுகின்ற சிபாரிசு செய்யப்பட்ட அளவுகோல்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. யூஸ்வலாக வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸை ட்ரா பண்ணும்போது ஆக்சுவல் ஸ்கேல் அண்ட் ரெடியூஸ்டு ஸ்கேல், என்லார்ஜிங் ஸ்கேல்னு 3 வகையான ஸ்கேல்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு உருவம் இருக்குன்னா அந்த உருவத்தை ட்ராயிங் பேப்பரில் வரையும் போது அது என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் வரைவோம். இல்லைனா அங்கே இருக்கிறத விட என்ன பண்ணி வரைவோம், பெரிதாக்கி வரைவோம். இல்லை அங்கே இருக்கிறத சின்னதாக்கி வரைவாங்க. இந்த 3 அளவுகள் தான் பயன்படுத்துவோம் இல்லையா? ஸோ வந்து 3 டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் தான் வந்துட்டு நமக்கு வந்து இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு 3 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். 6th கொஷின், இதெல்லாம் படிச்சிருந்தால் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணவே முடியும். என்னென்னா,
நாம் வந்து ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ட்ராயிங்கில் வந்து என்லார்ஜிங் ரெடியூசிங் ஸ்கேல்ஸ் எல்லாமே ஃபுல் ஸ்கேல் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடங்களுக்கும் ஒரு தேவைகளுக்கும் ஏற்ற மாதிரி ஸ்கேல் அளவுகளினுடைய மதிப்புகள் இருக்கல அது வந்து மாறிக்கிட்டே வரும். இப்போது நில அளவைகள் வந்து பண்ணும்போது நம்ம என்ன அளவிலான ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ பில்டிங் கட்டும்போது என்ன, டொப்போகிராஃபிக்கல் மேப் ரெடி பண்ணும்போது என்ன, சர்வே பண்ணும்போது என்ன ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நமக்கு வந்துட்டு டிஃபர் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்தந்த அளவிலான ஸ்கேல்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கேள்விக்கான ஆன்சரை பண்ண முடியும். ஸோ 6th கொஷனுக்கான ஆன்சர் நில அளவைகளில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1:50,000 அப்படின்றதுனால ஸ்கேல்ஸை வந்து யூஸ் பண்ணுறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே. 7th கொஷின், ஒரு மின்சார ஸ்விட்ச் பலகையினுடைய உண்மையான நீளம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷினை ரொம்ப நல்லா படிக்கணும். ஆக்சுவல் சைஸ் ஆஃப் ஸ்விட்ச் போர்டு என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரியா? 30 மில்லிமீட்டர் ஆர் 3 சென்டிமீட்டர்ஸ்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை ட்ராயிங் பேப்பரில் இப்போ நான் வரையும் போது வரைபடத்தின் மீது 30 மில்லிமீட்டராக குறிக்கப்படுகிறது. ஸோ பொருளினுடைய அளவும் நம்ம வரைகிற அளவும் எப்படி தான் இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ அப்போ கொடுத்துருக்க அதே ஸ்கேல் தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ நமக்கு தெரியும் என்ன ரேஷியோ, 1:1 இஸ் அ கரெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த இடத்துல சின்னதாக இருந்தது ஒரு பொருள் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா என்லார்ஜ் பண்ணி ட்ராயிங் ஷீட்டில் கொஞ்சம் பெரிதுபடுத்தி காட்டுவாங்க. அங்கே யூஸ் பண்ணுறது வந்துட்டு என்லார்ஜிங் ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்லார்ஜிங் ஸ்கேலுக்கான ரேஷியோவே இந்த இடத்துல கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுக்க கற்றுக்கணும் எப்பயுமே, அது ரொம்ப முக்கியம் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரையும். என்லார்ஜிங் ஸ்கேல்ஸ் இங்கே கொடுக்கவே இல்லை. ஸோ என்லார்ஜிங் ஸ்கேல்ஸ் வராது. கொடுத்துருக்கிறது 30க்கு 30 மில்லிமீட்டர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1க்கு 1 இஸ் அ ரைட் ஆன்சர். சரியா? இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுவே வந்துட்டு ஒரு பில்டிங் ட்ராயிங் இருக்குது, அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர் நீளம் இருக்குது அப்படின்றது நான் ட்ராயிங் ஷீட்டில் வந்துட்டு ஒரு 3 சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணி வரைய போகிறேன்னா அதுக்கான ஸ்கேல் கன்வர்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? அதாவது என்ன, பொருளினுடைய அளவு இன்ட்டு வரைபடத்தினுடைய அளவுன்னு சொல்லிட்டு ஸ்கேல் போடுவீங்க இல்லையா? ஸோ அதை போட்டு ரேஷியோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. 7th கொஷனுக்கு ஆன்சர் 1:1. ஒரு கட்டிடத்தினுடைய வரைபடங்களை வரையும் போது பயன்படுத்தப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பில்டிங் ட்ராயிங்ஸை நம்ம வரைகிறோம் அப்படின்னா அங்கே என்ன ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா குறைக்கப்பட்ட அளவுகள், அதாவது ரெடியூஸ்டு ஸ்கேலை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பில்டிங்குடைய ட்ராயிங்கை அதே சைஸில் ட்ராயிங் ஷீட்டில் வரைகிறது அப்படின்றது நாட் பாசிபிள். ஸோ முழு அளவுகள் கண்டிப்பாக பயன்படுத்த மாட்டாங்க. அது இருக்கிறதே ரொம்ப பெரிய ட்ராயிங், அதை இன்னும் கொஞ்சம் பெரிதுபடுத்தி வரைய முடியுமானா அதுவும் வராது. ஸோ மேற்கண்ட அனைத்தும்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் 2 கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணுறோம். அப்போ இதுவும் ஆட்டோமேட்டிக்காக வராது. 3rd ஒன் தான் ரைட் ஆன்சராக வரும். சரி, ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு. தென் 9th கொஷின், யூஸ்வலாக வந்துட்டு ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்துக்கு மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் வழியாக ஒரு தொடுகோடு டேஞ்சன்ட் லைன் வந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன். சரியா? அது வட்டத்தின் மையத்திலிருந்து இது எந்த கோணத்தில் இருக்கும் அப்படின்னா இந்த லாஜிக் நல்லா தெரிஞ்சதுனாலுமே உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். இட்ஸ் 90 டிகிரி. இதுதான் கொஷின். சரியா? வட்டத்துக்கு மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் வழியாக ஒரு தொடுகோடு வரைகிறோம். சரியா? அதுதான் வந்து தொடுகோடுன்னு சொல்லுவாங்க. அந்த தொடுகோட்டிலேருந்து வட்டத்தினுடைய மையத்திற்கு ஒரு கோடு வரைகிறோம். இப்போ இந்த தொடுகோட்டுக்கும் மையத்துக்கும் உள்ள கோணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியாக இருக்கும். அதுதான் வந்து ஆன்சர். தென் 10th கொஷின், பொறியியல் வரைபடங்களுடைய தரம் எதனை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஷினாக கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ் வரைகிறோம் அப்படின்னா நாம் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை எவ்வளோ அக்யூரேட்டாக யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அதனுடைய தரமானது சார்ந்து இருக்குது. சரியா? இங்கே என்னென்ன வரைகிறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோன்றதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வரைபட பலகை, செகண்ட் T-ஸ்கொயர், டிராஃப்டர், மூளை மட்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் சார்ந்து அதனுடைய தரம் கிடையாது. நம்ம எவ்வளோ துல்லியமாக வரைகிறோம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருந்தாலும் அதை நம்ம எப்படி பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறோன்றதுல தான் இன்ஜினியரிங் ட்ராயிங்குடைய தரம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு டைரக்ட் கொஷின் தான் இதெல்லாம். சரியா? 10th கொஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3rd ஒன் இஸ் ரைட் ஆன்சர். இப்போது ஒரு வளைவு இருக்குது, அது மேலே 2 பாயிண்ட் இருக்குது. அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையே உள்ள நேர்கோட்டின் தூரம். கொஷினை படித்தாலுமே நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக புரியும். இது ஒரு வட்டமோ ஒரு வளைவோ இருக்குது, அதுக்கு மேலே 2 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? இந்த 2 பாயிண்ட் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டையும் இணைக்குது ஒரு கோடு. சரியா? இந்த 2 கோட்டை இணைக்கும் நேர்கோட்டினுடைய தூரத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 2 ஆன்சர்ஸ் வரும். ஒன்று நான், அப்படி இல்லைன்னா விட்டம். சரியா?
இங்கே நான் அப்படின்றது கொடுக்கல உங்களுக்கு, சரியா? நான்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான் அப்படின்றது வரும். நான்ன்றது கொடுக்கல அப்படின்றதுனால விட்டம். ஏன்னா ஒரு வட்டத்தினுடைய மிகப்பெரிய நான் என்னவாக இருக்கும்? விட்டமாக இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ட்ராயிங் போர்ட்ஸ் இருக்குது. அதில் B2 உடைய சைஸ் என்ன அப்படின்றது கேட்குறாங்க, சரிங்களா? 700 × 500 × 15 mm. இது எல்லாருமே கவனிக்காமல் விடுறது என்னென்னா, கொஷின் அவங்க கொடுத்துருப்பாங்க ஆன்சர்ஸில் 15 mm ஒன்று கொடுத்துருப்பாங்க, 25 mm கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு செகண்ட் பின்னாடி இருக்கிறத கவனிக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் கவனித்து எழுதணும், சரியா? B0 B1க்கு 25 mm, B2 B3க்கு 15 mm, அதுதான் சைஸ், சரியா? உள்கோணமும் அதனை சார்ந்த வெளிக்கோணத்தினுடைய கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னா 180 டிகிரியாக இருக்கும். இது வந்து நீங்கள் என்னென்னா பலகோணங்கள் பற்றி படிச்சுட்டு வரும்போது இந்த டெஃபினேஷனை உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? தென் உட்கோணம் அப்படின்றது என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு அருங்கோணம் எடுத்திருக்கேன். இந்த அருங்கோணத்தினுடைய உள்கோணம் இது ஒரு 120 டிகிரி இருக்குது. இப்போ இதுதான் அதனை சார்ந்த வெளிக்கோணம் எக்ஸ். இது எனக்கு தெரியாது, சரியா? ஆனால் எனக்கு என்ன தெரியும்னா, உட்கோணமும் அதனை சார்ந்த இந்த வெளிக்கோணம் இது ரெண்டுத்துடைய கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னா 180 டிகிரியாக இருக்குன்றது எனக்கு தெரியும். புரிஞ்சுதா? இப்போ எனக்கு உட்கோணம் தெரியும், அதனை சார்ந்த மொத்த வெளிக்கோணம் 180 டிகிரி தெரியும். இதிலேருந்து நான் என்னத்தை கண்டுபிடிக்கலான்னா எக்ஸை கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர், சரியா? ஸோ 13வது கேள்விக்கான ஆன்சர் வந்துட்டு 180 டிகிரி. நெக்ஸ்ட்டு 9 பக்கங்களை கொண்ட ஒரு பலகோணத்தினுடைய மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரியா? இதுக்கு எல்லாருக்குமே ஃபார்முலா தெரியும். 2n - 4 × 90 டிகிரி. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை பக்கங்கள் கொடுத்துருந்தாலும் அதனுடைய உட்கோணத்தினுடைய மதிப்பை கால்குலேட் பண்ண முடியும். இப்போது நான் n இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? 9 சப்ஸ்டியூட் பண்ணணும். 9 சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ 1260 டிகிரி, சரியா? இதுதான் வந்துட்டு அதனுடைய உட்கோணங்களினுடைய மொத்த கூட்டுத்தொகை. இப்போ என்ன கேட்பாங்கன்னா 9 பக்கங்கள் இருக்குது, அதனுடைய மொத்த கூட்டுத்தொகை 1260. 9 பக்கங்களை கொண்ட ஒரு பலகோணத்தில் ஒரே ஒரு பக்கத்தினுடைய உட்கோண மதிப்புன்னு கேட்டாங்கன்னா டிவைடட் பை 9ஆல் இந்த வேல்யூ டிவைட் பண்ணணும். கொஷினை வந்து கேர்ஃபுல்லாக நம்ம படிக்கும்போது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட அளவுடைய வரைபடத்தாளில் மார்ஜின் மற்றும் டைட்டில் பிளாக் முதலவற்றை அமைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஏற்பாடு லே அவுட் எனப்படும். இது வந்து ஒரு டெஃபினேஷன் கொஷின். ஒரு சில இடங்கள் என்ன கேட்பாங்கன்னா டெஃபினேஷன்ஸ் அப்படியே கொஷினாக கேட்டுருவாங்க, சரியா? அந்த மாதிரி கேட்கப்படுகின்ற ஒரு கொஷின். லே அவுட் வரைகிறது அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குது, அந்த ட்ராயிங் போர்டு மேலே ட்ராயிங் ஷீட்டை வச்சு சுற்றி மார்ஜினையும் டைட்டில் பிளாக்கையும் வரைகிறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னா லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ 15வது கேள்விக்கான ஆன்சர் வந்துட்டு லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வரைபடத்தாளின் அகலத்திற்கும் நீளத்திற்கும் உள்ள விகிதம் 1:√2. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அகலம் நீளம். ஒரு சில இடங்களில் நீளம் அகலம்னு கொடுப்பாங்க, கவனிக்காமல் நம்ம 1:√2ன்னு போட்டு வந்துடும். நீளம் அகலம்னு கொடுத்தாங்கன்னா √2:1ன்னு வரணும், சரியா? ஸோ அகலம் நீளம், எது அகலம் எது நீளன்றது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு 17 M8 என்ற ஸ்கேலினுடைய விகிதத்தினை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம யூஸ்வலாலே வந்து இன்ஜினியரிங் ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது M1லேருந்து M8 வரையும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாஸிஃபிகேஷன்ஸில் M8க்கு என்ன ஸ்கேல் ரேஷியோ வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த டேபிளில் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இதற்கான ஆன்சரை ஈஸியாக பண்ணிட முடியும். 17வது கேள்விக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1:1000 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 18வது கேள்வி, வரைபட பலகையின் மீது வரைபடத்தாளை ஒட்டுவதற்கு பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மேலே வந்துட்டு ட்ராயிங் போர்டு மேலே ட்ராயிங் ஷீட்டை வச்சு சுற்றி என்ன பண்ணுவோம், செல்லோ டேப்போ இல்லை ஒரு தம்பின்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ராயிங் போர்டில் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சரியா? அளவுகோல்கள், கோணைமானி மற்றும் ஃப்ரெஞ்சு வளைவுகள் எல்லாமே ட்ராயிங் வரைகிறதுக்கு தான் பயன்படுது. அவங்க கேட்டிருக்கிறது வரைபடத்தாளை ஒட்டுவதற்கு என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின். செல்லோ டேப் வந்து யூஸ் பண்ணுறோம், டேப்புன்றதை தமிழில் நாடாக்கள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒரு நாற்கரத்தினுடைய 3 பக்கங்களை கொடுத்துருக்காங்க. 4வது பக்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்னா, ஒரு நாற்கரத்தினுடைய 4 பக்கங்களின் கூடுதல் 360 டிகிரி அப்படின்ற ஒரு லாஜிக் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு முக்கோணத்தினுடைய 3 பக்கங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கான ஆன்சரை போட முடியும். டைரெக்டாக கேட்காம லைட்டாக
ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. லாஜிக்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு நாற்கரத்தினுடைய 3 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. சரியா, 4வது பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் 4 பக்கங்களினுடைய கூடுதல் 360 தெரியும். அப்போ 3த்தையும் கூட்டி 360 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும், 4வது பக்கம் கிடச்சிடும். அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் இஸ் 135 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் 20வது கேள்வி, அளவுகள், எழுத்துக்கள், அம்புக்குறிகள் போன்றவற்றுக்கு பயன்படும் பென்சில் வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வகையான பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க. HB 2H 3H 4H டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பென்சில்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்களில் வந்து பயன்படுத்தப்படும். ஸோ ஹெச் டைப் ஆஃப் பென்சில்ஸ் தான் அளவுகள், எழுத்துக்கள், அம்புக்குறிகள் போன்றவற்றை வந்துட்டு எழுதுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற பென்சில் வகை. ஸோ 20க்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், இதெல்லாம் வந்து நல்லா தியரட்டிக்கல் பார்ட்டஸ் இங்கே ஜஸ்ட்டு ஒரு 2 வாட்டி ரீட் அவுட் பண்ணாலுமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது ட்ராயிங் போர்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரீட் பண்ணியிருந்தீங்கனாலும் இதெல்லாம் ஈஸியாக வந்து அடிச்சிட முடியும். வரைபட வரைவியலாளர்கள் தெளிவாகவும் மற்றும் ஒரே சீராகவும் வேகமாகவும் எழுத பயன்படுத்தப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ராயிங் போர்டில் ட்ராயிங் ஷீட்டை வச்சு நம்ம எழுத்துக்கள்லாம் எழுதுவோம். ஆல் த டைமென்ஷன் ஆர் இன் MM ஆர் வந்துட்டு ரூம் சைஸ் எழுதுவீங்க, ஸ்கேல் சைஸ்லாம் எழுதுவீங்க இல்லையா? அந்த இடத்துல நம்ம உட்காந்து ஒவ்வொரு லெட்டர்ஸையும் ஒரே சைஸில் எழுதி ப்ராசஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, லெட்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம். சரி, அது என்னென்னா ஸ்டென்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டென்சிலில் என்ன இருக்குன்னா எண்கள்லாம் இருக்கும். சரியா, அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம அழகாக தேவையானதை வந்து எழுதிக்க முடியும். அதுதான் கொடுத்துருக்காங்க, கீழே கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதே வந்து டெம்ப்ளேட் இருக்கும். டெம்ப்ளேட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வரைபடங்கள், அதாவது ஒரு இடத்துல லேக் இருக்குது, ஒரு இடத்துல சர்ச் இருக்குது, ஒரு இடத்துல ரயில்வே ட்ராக்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான இமேஜஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா டெம்ப்ளேட். ஸோ ஸ்டென்சிலுக்கும் டெம்ப்ளேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே இந்த 2 ஆப்ஷனையும் இக்னோர் பண்ணுறீங்க. சரியா, இது 2த்தில் எதுன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ படிக்கும்போதே தெளிவாக படித்தாதான் அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். அங்கே நீங்கள் தெளிவாக படிக்காமல் விட்டுட்டிங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் போய் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். 22வது கேள்வி, ஒரு ஒழுங்கற்ற வட்ட வளைவுகள், வட்டங்கள் மற்றும் வட்டமான ஆர்க்குகளை வரைவதற்கு பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அவங்களே கொடுத்துருக்காங்க வட்ட வளைவுகள். சரியா, வட்டமான ஆர்க்குகள், அப்போ வட்டம் வளைவு, அந்த மாதிரி வளைவுகள். நம்ம 2 வளைவுகள் படிப்போம், ஒன்று வளையும் வளைவுகள், இன்னொன்று ஃப்ரெஞ்சு வளைவுகள். இந்த இடத்துல ஒரே ஒரு வளைவுகள் தான் கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகிறது கூட உங்களுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸ்டென்சில் வராது, டெம்ப்ளேட்டும் வராது, பென்சிலும் வராது, ஃப்ரெஞ்சு வளைவுகள் தான் வரும். எப்போ கன்ஃபியூஷன் மேபி வரலாம், இந்த இடத்துல ஒரு வளையும் வளைவுகள்னு ஒரு கொஷின் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஃப்ரெஞ்சு வளைவுகள் வருமா வளையும் வளைவுகள் வருமானு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அங்கே ஆப்ஷன்லேயே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈஸியாக மற்றதை நெக்லெக்ட் பண்ணிட்டு அழகாக எடுக்கலாம். சரியா, ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். 23rd, ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கேள்வி. சரியா, எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லேயும் கண்டினியூஸாக கேட்குற ஒரு கேள்வி. ஏன்னா டைட்டில் பிளாக்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த கேள்வி ஒன்று வரும், டைட்டில் பிளாக்குடைய சைஸ் என்னன்றது வரும், அது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்றது தான். 3 கேள்வி தான் இருக்குது டைட்டில் பிளாக்கை பற்றி. சரியா, ஸோ அப்போ இந்த கொஷின்ஸ் வந்துட்டு டிராஃப்ட்மேன், ரோடு இன்ஸ்பெக்டர், சர்வேயர் எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க. தலைப்பு தொகுதியானது வரைபடத்தாளின் டேஷ் ஓரத்தின் கீழ்ப்பகுதியில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ட்ராயிங் ஷீட்டு இது இடதுபுறம், இது வலதுபுறம். வலதுபுறத்தினுடைய கீழ் ஓரத்தில் இருக்குது. சரியா, அதை தான் இங்கே எடுத்து எழுதணும். 23க்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். 24, ஒரு இடத்தின் அமைப்பை குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா ஒரு பாயிண்ட், இதுதான் ஒரு லொக்கேஷனை குறிக்குது. ஒரு இடத்தினுடைய அமைப்பை குறிப்பது எது? இப்போ புள்ளி. அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை பாருங்கள், எனக்கு தெரியல எதுன்னு சொல்லிட்டு அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். கோடு. கோடுன்றது ஒரு இடத்த வந்து குறிக்காது. 2 கோடுகள் வெட்டும் போது அது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இருக்கு பாரு, அது வேணால் அந்த பொசிஷனை குறிக்கும். ஆனால் கோடு வந்து என்ன குறிக்காது, இடத்த வந்து குறிக்காது. கோணம் என்பது ஆப்ஷனுக்கு சூட்டபிளான ஆப்ஷனே கிடையாது. ஸோ இது 2த்தையும் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இதுதான் ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். மேற்கண்ட அனைத்தும்னா நம்ம ஆல்ரெடி 2 நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் கரெக்டாக வராது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்றத எடுக்கணும். சரியா, இதான் ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கோணம் 90 டிகிரிக்கு குறைவாக இருந்தால் அதனை டேஷ் எனலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம்,
பின் விளைவு கோணம் அதெல்லாம் படிப்பீங்க. டைப் ஆஃப் கோணங்கள் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை படிக்கும்போது இது எல்லாருமே காமனாக படிக்கிற ஒரு சிம்பிளான விஷயம். 90 டிகிரி கம்மியாக இருந்ததுன்னா அதை என்ன சொல்லலாம், குறுங்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தென் ரிமைனிங் நெக்ஸ்ட் வந்துட்டு செயின் சர்வே அண்ட் காம்பஸ் சர்வேக்கான கொஷின்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம். சரியா? டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி படிக்க முடியலன்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.